ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात्। மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில், அதாவது கடக ராசியில் அவர் நீச்சமடைகிறார். இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம். சந்திர பகவான் நீர், வெண்மை, தாயார். அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி, இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தவாலும் சரி, தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும். படை தளபதி, போர் வீரன், பூமிக்காரகன், உடன்பிறப்புக்காரகன், ரத்தம், உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது. அந்த செவ்வாய் பகவான் தாயார் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார். இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா, பலம் இழந்துன்னு அர்த்தம். பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார். 7/4/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடைகிறார். கிட்டத்தட்ட 63 நாட்கள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7/4/2025 முதல் 15/4/2025 வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ணுறார். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான். அடுத்தபடியாக 16/4/2025 முதல் 12/5/2025 வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இது அற்புதமான ஒரு காலம். ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் நட்பு ரொம்ப அற்புதம். 13/5/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்குது இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில். ஆனால் எப்படியுமே இந்த 63 நாட்கள் அவர் பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார். ஆனால் நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடை பண்ணுவார். அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் 63 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி, அதுவும் கடக ராசியில் நீச்சமடைந்த பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார்? களத்திராதிபதி, விரையாதிபதி. செலவுக்கும் வருதான். அதே சமயம் களத்திரத்தின் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். எப்போவுமே உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை அது சாதாரணமாக போயின்னு இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம், இந்த குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள் அப்படின்னு அப்படி போயின்னு இருக்கும். ஒரு பிடிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் காளை மாடு, கோவில் காளை ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் 7/12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையை கொண்டு வந்து கொடுத்துருக்கார், வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கார். அதே சமயம் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வகையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கார். ஓரளவுக்கு நன்மைகள் பரவாயில்லை. அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலேருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தாரு. அந்த வகையில் அவர் இப்போ இங்கே 3ஆம் இடம் வகையை சகாயஸ்தானத்துக்கு வரப்போறார். 3ஆம் இடம்ங்கிறது அற்புதம். செவ்வாய் பகவான் 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானங்கள் இருந்தாலே ரொம்ப விசேஷம். ஆனால் என்ன, நீச்சம்னா பலவீனம்னு அர்த்தம். பலவீனம் அடைகிறார். பலவீனம் எதனால அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கடகராசியிலே ஏன் நீச்சம் அடைகிறார்னு. அந்த வகையில் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் என்ன இந்த கொடுக்க போகிறார் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு 2 ஆதிபத்தியம்னு சொல்லிட்டேன். 7/12 களத்திரஸ்தானம், அயனசயன போகஸ்தானம். இந்த இடத்துல விரையாதிபதி ஸ்தானம் நீச்சமடைவது நல்லது. ஏன்னா செலவுகள் கட்டுப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். அவங்க மூலமாக சில செயல்களை நீங்கள் முடிச்சுப்பீங்க. அதுமாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க, நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க, உத்தியோகத்தில் சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 7/4/2025 முதல் 15/4/2025 வரைக்கும் 8/11 கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் 4ஆம் பாதம்
சஞ்சாரம் பண்ணுறார். கொஞ்ச காலம்தான். ஆயுஷ்தானத்து அதிபதி லாபாதிபதி அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். அதே சமயம் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அறிவு விருத்தி கிடைக்கும். எல்லாமே பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். நீச்சமடைந்த செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுப்பார். இந்த வகையில் செலவுகள் கண்டிப்பாக குறையும். 16/4/2025 முதல் 12/5/2025 வரைக்கும் 9-10 அதிபதி சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இவர் டிராவல் பண்ணுறார். சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானும் நட்பு தான். அப்போ உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ஆனாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அந்த பயணங்களின் மூலம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பயணங்கள் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதனால் தகுந்த முன்னேற்பாடோடு போகிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் கர்மாதிபதி அந்த ஸ்தானம் 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நிறைய வேலைகளை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். நிறைய, ஏன்னா அப்போ தானே சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி அதுமாதிரி உத்தியோகத்துலையும் பரபரப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசுப்படுத்திக்க மாட்டீங்க. அதே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 13/5/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் 2-5 அதிபதி புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். புதனோட நட்சத்திர சாரம் தனவரவு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி உழைச்சா நீங்களே சொல்லலாம், லாஜிக், உழைச்சா காசு. ஆனால் சில பேருக்கு எவ்வளவுதான் உழைச்சாலும் அந்த பணவரவுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குறுதிகள் ஈஸியாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ உங்களுக்கு சில நன்மைகள் அற்புதமாக கிடைக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பிதுரார்ஜித சொத்துக்களில் இருக்கும் தடை தாமதங்கள் விலகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கோ. செவ்வாய்க்கிழமை அந்த ஒன்று போதும், உங்களுக்கு அற்புதமான பலாபலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் சகாயஸ்தானத்தில் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு களத்திராதிபதி விரையாதிபதி, அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.